வெல்கம் டு எதிர்வீட்டு சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காய் முட்டை பொடிமா செய்ய போகிறேன். ஒரு வித்தியாசமாக நான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். வாழைக்காய் வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு தண்ணி வைக்கிறேன். வாழைக்காவை இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நம்ம ஒரு கொதி வர வரைக்கும் வேக வைக்கலாம். இது வாழைக்காவோட தோல் நிறம் மாறினோன்னே நம்ம வேக வச்சு இதை எடுத்துக்கணும். கொஞ்சமாக நான் ஆயில் விடுறேன். ஒரு மூடி போட்டு இது வேகட்டும். ஒரு கொதி வந்தோன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அங்கே பாருங்கள், வாழைக்காவோட தோல் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே கலர் மாதிரி இருக்குது. இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வெந்த வாழைக்காவை நம்ம தனியாக எடுத்துடலாம். தண்ணியிலேருந்து வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு நம்ம ஆற விடலாம். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த தோலை உரித்து எடுக்கணும். எண்ணெய் ஏன் விட்டேன்னா, நம்ம இந்த வாழைக்காவோட தோல் உரிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஆயில் விட்டு வேக வைக்கிறது. இந்த மாதிரி வாழைக்காவை தோலை நம்ம எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வாழைக்காய் முழுசாக வேகக்கூடாது. அரை பக்குவத்தில் தான் நம்ம வேக வச்சு எடுக்கணும். பாருங்கள், நான் உரித்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி கேரட் சீவுறதில் சின்னதில் சீவக்கூடாது. இந்த மாதிரி பெரிய சைஸில் நம்ம இதை ஒன்று ஒன்றா சீவி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்து இந்த கூட்டு செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். வெறும் வாயிலே நம்ம சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி நம்ம சீவி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இதுக்கு என்னென்ன மசாலா தேவைன்னு பார்க்கலாம். இது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அரை ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் அரை ஸ்பூன், மிளகு, ஜீரகம், சோம்பு பொடி பண்ணி வச்சுருந்தேன், அது 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மசாலாலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். வீட்டில் வாழைக்காய் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடானோன்னே 2 ஸ்பூன் ஆயில் விடுறேன். ஆயில் சூடானோன்னே கடுகு உளுத்தம்பருப்பு போடுறேன். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சோன்னே அரை ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு போடுறேன். கடலப்பருப்பு பொரிஞ்சோன்னே 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கலாம். இது வதக்கும் போதே இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் உப்புலாம் சேரணும். அதனால் வதக்கும் போதே கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏற்கனவே நம்ம சீவி வச்ச வாழைக்காவிலையும் உப்பு சேர்த்துருக்கோம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறோம். வெங்காயம், மிளகாவெலாம் கொஞ்சம் உப்பு ஏறணும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், வதங்கிருச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த வாழைக்காவை எடுத்து நம்ம டைரெக்டாக அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா நம்ம பிரட்டி விடணும். இந்த வாழைக்காவில் நீர் கொஞ்சமாவது இருக்கும் நமக்கு. அந்த நீரெல்லாம் வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வாழைக்காய் அரை வேக்காடு தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். நம்ம இந்த மாதிரி வதக்கும் போது ஃபுல்லாக நமக்கு வெந்து வந்துடும். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா பிரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது வித்தியாசமாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெறும் வாயிலே சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கும் தொட்டு சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், இது வெந்துருச்சு. இப்போ நான் 2 முட்டை உடச்சி ஊற்றுறேன். ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றினோன்னே நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். முட்டை நம்ம போட்ட உடனே அதோட ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக நான் உப்பு போடுறேன். ஏன்னா நம்ம முட்டை ஊற்றிருக்கோம், அதனால் முட்டையிலலாம் அந்த உப்பு சாரணும். அதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு போடுறேன். உப்பு போட்டு நல்லா பிரட்டி விட்டுடலாம். பாருங்கள், அதை பார்க்கும் போதே நமக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குங்க. அந்த வாசமும் நமக்கு நல்லா வரும். செய்யும் போதே இது எப்படா செஞ்சு சாப்பிடுவோன்னு தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாசம் நல்லா நமக்கு அந்த ஃப்ளேவரை கொடுக்கும்.
கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருந்தேன். தேங்காய் துருவி கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டு அவ்வளோதான். இதை நான் இறக்க போகிறேங்க. வாழைக்காய் முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.